இன்னைக்கு நம்ம ரைட் மீடியா சேனலுக்கு அரசியல் நிலவரத்தையும் கலவரத்தையும் சாதுரியமாக சொல்ல வந்திருக்காங்க தமிழ் தேசிய ஃபார்வர்ட் பிளாக் நிறுவனர் சகோதரர் டாக்டர் சங்கிலி அவர்கள். சங்கிலி அப்படின்னா யாரு சார்? 2021 தமிழ் தேசிய ஃபார்வர்ட் பிளாக் அப்படின்னு சொல்லி கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க. இதை ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் இருந்தது? இதை எதிர்கொள்றதுக்கு எப்படி நீங்க முன்னெடுப்புகள் செஞ்சீங்க? வணக்கம். 2005ஆம் ஆண்டு தன்னை ஃபாரூக் பிளாக்கில் இணைத்துக் கொண்டு அன்று முதல் இன்று வரை ஒரு காலகட்டத்தில் அப்படியே படிப்படியாக உயர்ந்து வருகின்ற பொழுது ஃபாரூக் பிளாக்களை தன்னை இணைத்து கொண்டு தேவர் நேதாஜியினுடைய கொள்கையை ஏந்த வேண்டும் நோக்கத்தோடு வந்தோம். கடந்த கால வரலாறை பார்த்தேன்னு சொன்னால் சட்ட ரீதியான போராட்டங்களும் சரி, மக்களுக்கான போராட்டத்தை எடுத்து வைத்தோம். அதன் காரணமாக சில கட்சியிலிருந்து நம்மளுக்குள்ள பல்வேறு கசப்புகள் ஏற்பட்டு 2021ஆம் ஆண்டு தமிழ் தேசிய ஃபார்வர்ட் பிளாக் ஆரம்பிக்கப்பட்டது. ஆரம்பிக்கப்பட்ட பின்பு சீரிய முயற்சியில் தமிழ் தேசிய ஃபார்வர்ட் தொடர்ச்சியாக அனைத்து மாவட்டங்களிலும் சிறப்பாக செயல்பட்டு வந்தோம். அதன் தொடர்ச்சியாக பல்வேறு சமூக நல போராட்டங்கள், இந்த மக்களுக்கான போராட்டம், மக்களுக்கு என்ன தேவையோ அதனுடைய போராட்டத்தை கையில் எடுத்து மக்கள் மத்தியிலே வள வந்தது தமிழ் தேசிய ஃபார்வர்ட் பிளாக். இதுல என்னென்ன இடையூறுக்கள்லாம் இருந்தது? உங்களை விட வளர்ந்த கட்சிகள், அரசியல் பிரமுகர்கள் உங்களுக்கு கொடுத்த இடைஞ்சல் என்னென்ன இருந்தது? இல்ல தொடர்ச்சியா இடைஞ்சல்லாம் நம்மளுக்கு யாரும் கொடுக்கல. பொதுவாக உங்களுக்கு தெரியும், ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு வெளியேறப்ப இடைஞ்சல்கள் நிறைய இருக்கும். எடுத்துக்கிட்டு சொன்னோம்னு சொன்னா 2013, 14, 15 காலகட்டங்கள்லாம் இடையூறு நிறையா இருந்துச்சு. சில நபர்களை நாமெல்லாம் இன்னொரு மாற்று கட்சியில் செல்கின்ற பொழுது, அவர்களை முன்னெடுத்து வருகின்ற பொழுது சில எதிர்ப்புகள் கடுமையாக இருந்துச்சு. அதையும் தாண்டி நாமெல்லாம் அந்த எதிர்ப்பை மீறித்தான் சில போராட்டங்களை நடத்தி சில கட்சியை, நாம் எந்த கட்சியில் இருக்கோமோ அந்த கட்சியினை யார் தலைமையோ அவர்களை தலைமையாக ஏற்றுக்கொண்டு நாம் எல்லாம் அந்த பகுதியிலே வளரும்போது, இதற்கு முன்னாடி இருந்தவர்கள்லாம் நம்மளை எதிர்க்க வேண்டிய நோக்கத்தோடு, அவர்களை விடக்கூடாது என்ற நோக்கத்தோடுலாம் வந்தார்கள். அதெல்லாம் முறியடித்து தான் வந்தேன். அதெல்லாம் முறியடித்து வந்த பின்னால்தான் பழைய வெடிக்கும் ஒரு கட்சியில் வருகின்ற பொழுது அங்கே ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்கு. என்னை பொறுத்தளவில் நான் எப்பயுமே எங்கே இருந்தாலும் அந்த கட்சிக்கு விசுவாசமாக, அவர்களுக்கு விசுவாசமாக எப்பயுமே இருக்குது வழக்கம். நான் எனக்கு ஒன்றும் தனிப்பட்ட கருத்துக்கள் இல்லை. என்னை சார்ந்திருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு பிரச்சனை வருகின்ற பொழுது, அவனுடைய சூழ்நிலைக்கு ஆபத்து வருகின்ற பொழுது நாம் அங்கிருந்து வெளியேற வேண்டிய சூழ்நிலை இருந்தது. இதுதான் நிதாசமான உண்மை. அது எல்லாத்துக்குமே தெரியும். அது என்ன சார் ஃபார்வர்ட் பிளாக் அப்படின்னாலே டிஎம்கே கூட கூட்டணி வச்சுக்க மாட்டேன்றீங்க, காங்கிரஸ் கூட்டணி, அந்த கூட்டணிக்குள்ளேயே போக மாட்டேன்றீங்க, டைரக்டா ஏடிஎம்கே கூட்டணி இல்லாட்டினா என்டிஏ கூட்டணி அப்படி வந்துடுறீங்க. எப்படி சார்? இல்ல அப்படி இல்லை, என்ன அப்படி இல்லை. இப்போ உங்களுக்கு நான் பொதுவாக சொல்றேன் ஒரு விஷயத்த. ஃபாரூக் பிளாக் என்று சொன்னால் தேவர் நேதாஜி ஆரம்பித்த அந்த 39 ஆரம்பித்த அந்த இயக்கத்தில் பொதுவாக சொல்வார், வங்கத்து சிங்கம் நேதாஜி அவர்களால் உருவாக்கப்பட்டதான் அகில இந்திய ஃபாரூக் பிளாக் கட்சி 39. அதன் தொடர்ச்சியாக அவர் அந்த கட்சியை வளர்க்கின்ற காங்கிரஸிலிருந்து பிரிந்து கட்சி உருவாக்கப்பட்டதான் ஃபாரூக் பிளாக் இயக்கம். அந்த காங்கிரஸ் இயக்கம் நேதாஜிக்கு தந்த துரோகங்கள், அவருடைய அந்த கட்டுப்பாடு, அவர்களை ஒடுக்க வேண்டும் சொல்லி இப்படி ஒரு திட்டங்கள் வருகின்ற பொழுது ஃபாரூக் பிளாக் உருவாக்கப்பட்டு மீண்டும் வெளியே வருகின்ற பொழுது, இந்திய அளவிலே உருவான பொழுது தமிழ்நாட்டிலே தான் முத்துராமலிங்க தேவர் தலைமையிலே ஒரு ஃபாரூக் பிளாக், அந்த ஃபாரூக் பிளாக் இயக்கம் சீரிய முயற்சியில் வளர்ந்து வருது. அது காரணம் முத்துராமலிங்க தேவர் அவர். நேதாஜி அவர்கள் பார்க்கின்றார்கள், ஏன்னா தமிழ்நாட்டில் ஃபாரூக் பிளாக்ல இப்படி முத்துராமலிங்க தேவர் மீது பற்றோடு வருதான்னு சொல்லி அந்த முத்துராமலிங்க தேவர் இந்த ஃபாரூக் பிளாக்கை தொடர்ச்சியாக அன்று இருந்த காங்கிரஸ் இயக்கம், உங்களுக்கு நன்றாக தெரியும் நினைக்கிறேன், 1957 முதல்தூர் கலவரம், இமானுவேல் கொலை வழக்கில் முத்துராமலிங்க தேவருக்கும் அந்த கொலை வழக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இப்பயும் சொல்லுவாங்க, எல்லா பேரும் சொல்லுவாங்க, அந்த சமுதாயத்தை சார்ந்தவங்களே சொல்லுவார்கள், முத்துராமலிங்க தேவருக்கும் அவருக்கு அந்த கொலைக்கு எந்த சம்பந்தம் இல்லை. ஆனால் திட்டமிட்டு காங்கிரஸ் இயக்கம் என்ன செய்தது, முத்துராமலிங்க தேவர் விட்டால் இந்த தமிழ்நாட்டில் ஆளக்கூடிய ஒரு தகுதியானவர் சொல்லி முத்துராமலிங்க தேவரை அழித்தாதான் காங்கிரஸ் இயக்கம் வளரும் என்று சொல்லி திட்டமிட்டு முத்துராமலிங்க தேவரை இமானுவேல் கொலை வழக்கில், அந்த கொலை வழக்குக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது.
ஆனா அவரை கொலை வழக்கில் சேர்த்து சிறையில் அடைக்கப்பட்டு, கொலை வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டார் என்றது பின்னாடி நீதிமன்றம் அவரை நிரபராதி என்று வெளியிடுச்சு, அது வேற. ஆனால் அந்த காங்கிரஸ் இயக்கம் திட்டமிட்டு முத்துராமலிங்க தேவர் எப்ப அழிச்சதோ அதிலிருந்து அந்த காங்கிரஸ் இயக்கத்தோடு கூட்டணி வைக்க கூடாதுன்னு தான் எங்களை போன்ற தேவர் நேதாஜி பற்றாளுக்கு ஒரு சிந்தனை. இதுதான் நாங்க காங்கிரஸை முழுமையா எதிர்ப்போம். இப்ப அந்த காங்கிரஸ் கூட்டணியில் யாரெல்லாம் இருக்கானோ அவெல்லாம் முத்துராமலிங்க தேவருக்கு எதிரானவர்கள் தான் இந்த நேரத்தில் சொல்ல முடியும். இதுதான் இன்னைக்கு காங்கிரஸ் முத்துராமலிங்க தேவரை சிறையில் அடைக்கலன்னு சொன்னா இன்னைக்கு முத்துராமலிங்க தேவர் இந்த நாட்டினுடைய முதல்வராக வந்திருப்பாரு. காங்கிரஸ்ல இருந்தவர் தானே, இருந்து பிரிந்து வந்தவர். அவருக்கு துரோகம் ஏற்பட்டது, நேதாஜிக்கு துரோகம் ஏற்பட்டது, அதனால வெளியே வர்றாங்க, வேற ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு சொல்றீங்க இல்ல சார், இப்ப நீங்க எல்லாம் தான் சொல்றீங்க அரசியல்ன்றது சொன்ன வார்த்தையை ஒரே இடத்துல காப்பாத்திட்டுலாம் பண்ணிக்க முடியாது அப்படிலாம் சொல்றீங்க. பிரிந்த கட்சிகள்லாம் சேர்ந்து கூட்டணி வச்சுதான் ஜெயிக்கிறாங்க, கூட்டணி இல்லாம எங்கேயும் வெற்றி பெற முடியாது, கூட்டணி வச்சுதான் ஜெயிக்கிறாங்க. அப்படிங்கும்போது ஏன் ஒரு ட்ரை பண்ணக்கூடாது? அன்னைக்கு இருந்த மாதிரி அன்னைக்கு காங்கிரஸ் இருக்கும்னு நான் சொல்லுவீங்களா? இல்ல, அதாவது பொதுவான சிந்தனை, ஒரு தாயை ஒருத்தன் கொலை செய்கிறான்னு சொன்னால் அவனோடு உறவு வைப்பது என்ன ஒரு அநியாயமோ அதே போன்ற முத்துராமலிங்க தேவரை இந்த காங்கிரஸ் இயக்கம் திட்டமிட்டு கொலை வழக்கில் சேர்த்து அவரை சிறையில் அடித்து அவரை மனதை புண்பட்டு, அவர் ஒரு சித்தாந்தவாதி, உங்களுக்கு தெரியும், ஆன்மீகவாதி, எதையும் எதிர்கொள்ளாதவர், எதையும் தாங்கிக் கொண்டு இதே இந்த மாதிரி அவர் முத்துராமலிங்க தேவர் எல்லாத்தையும் இந்த மக்களுக்காண்டி, இந்த மண்ணுக்காண்டி, இந்த நாட்டுக்காண்டி தியாகம் செய்தவரை இந்த கொலைக்கும் நம்மளுக்கு சம்பந்தம் அவரு வெளி உலகத்துக்கு தெரியும். ஆனா இருந்தாலும் மனசுக்குள்ளன்னு ஒண்ணு இருக்கும்ல, எந்த வழக்கிலுமே இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல, அந்த கொலை நடந்தது வேறு இவருக்கு இல்லை, ஆனா அவரை உள்ள பிடிச்ச போட மனவேதனையா இருக்குமா இருக்காதா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அவர் எத்தனை ஆண்டுகள் இந்த மக்களுக்காக சிறை சென்றிருக்கார், ஆனால் எதுவும் செய்யாத தப்புக்கு சிறை சென்ற அவருடைய மனவேதனை அவர் அடக்கி, எப்பயும் சொல்லுவேன், முத்துராமலிங்க தேவர் இருந்திருந்தால் ஒரு காமராஜர் போல், ஒரு அண்ணாதுரை போல் இந்த நாட்டினுடைய முதல்வராயிருப்பார். இதுதான் உண்மை. அந்த முதல்வர் ஆக விடாம தடுத்து இந்த காங்கிரஸ் இயக்கம், இந்த காங்கிரஸோடு எவனெல்லாம் கூட்டணி வைத்திருக்கின்றார்களோ இந்த ஃபார்வர்ட் பிளாக், நாங்கள் குறிப்பாக சொல்ல வேண்டிய தமிழ் தேசிய ஃபார்வர்ட் பிளாக் அவங்களை அழிக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம், எதிராக செயல்படுவோம். அது என்ன சார் ஃபார்வர்ட் பிளாக் அப்படின்னு சொல்றீங்க? என்னுடைய ஜாதியுடைய பெரும்பான்மையினுடைய அந்த அளவு குறித்து பேசி சீட் வாங்குறீங்க. உங்க ஜாதிக்காரே உங்களுக்கு தான் ஓட்டு போடுவான்னு என்ன சார் நிச்சயம்? இல்ல, அப்படி உங்க ஜாதிக்காரே மட்டும் ஓட்டு போட்டு நீங்க ஜெயிச்சிருவீங்களா? அப்படி கிடையாது. நாங்க எப்பயுமே அப்படிலாம் சொல்ல, ஒரு எலெக்ஷன், ஒரு தேர்தல் அனைத்து ஜாதி மதம் ஒன்றாக இருக்கணும். நாங்கள் உண்மையிலே சொல்ல சொன்னால் அனைத்து ஜாதி மதமும் தமிழ் தேசிய ஃபார்வர்ட் பிளாக் இருக்கிறார்கள். நாங்கள் அனைத்து ஜாதியினரும் அனைத்து மாதிரி ஒற்றுமை, அதெல்லாம் எங்களுக்கு அதுல எந்த உடன்பாடும் கிடையாது. முத்துராமலிங்க தேவர் எப்படி அப்படி கிடையாது, முத்துராமலிங்க தேவர் எப்படி இருந்தாலும் அதே மாதிரி தான் இருக்கு. அதை பத்தில ஒண்ணும் இல்லை, எங்களுக்கு தனிப்பட்ட கருத்து மற்ற ஜாதியினரோ மற்ற மதத்தினரும் கிடையவே கிடையாது. இல்ல சார், இப்ப கடைசி முறையா கதிரவன் சார் வந்திருந்தாங்க, அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் உடைய தலைவர். அவர் சொன்னாரு, எனக்கு உசிலம்பட்டியில எனக்கு பெரும்பான்மை இருக்கு, என்னுடைய சமுதாயம் நிறைய இருக்காங்க, அதனால நாங்க நின்னா நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொன்னாங்க. சமுதாயம் பெரும்பான்மையை காட்டி தானே ஒவ்வொரு தடவும் கேக்குறீங்க. அப்படி நம்ம சொல்ல முடியாது. ஒரு சமுதாயம் தான் அவருக்கு ஓட்டு, எல்லா சமுதாயத்தினுடைய வாக்கு வாங்கத்தை ஒருவர் வெற்றி பெற முடியும், அதான் இயற்கை. இந்த சமுதாயம் மட்டும் ஓட்டு போட்டா போதும், இந்த சமுதாயம் அப்படிலாம் முடியாது. உசிலம்பட்டியில இல்ல நீங்க அவரு சொல்றது காரணம், உசிலம்பட்டியில பெரும்பான்மையாக நாங்கள் முக்குளத்தோடு இருக்கின்றோம். குறிப்பாக சொன்னா பிரமலை கல்யார் அங்கே இருக்கின்ற காரணம், அதிக மெஜாரிட்டியா இருக்கின்ற காரணம் அதை வச்சு சொல்லுவார். அதை வச்சு மட்டுமே ஒரு வெற்றி தோல்வி நிர்ணயிக்க முடியாது, அதுல மாற்றுக்கிறது கிடையாது. தமிழ் தேசிய ஃபார்வர்ட் பிளாக் கண்ட போராட்ட களங்கள் எத்தனை? தமிழ் தேசிய ஃபார்வர்ட் பிளாக் ஆனது தொடர்ச்சியாக நாங்கள் சொல்ல வேண்டும் சொன்னால் கண்ட களங்கள்ல எத்தனையோ இருக்கின்றது. ஆரம்ப காலத்திலிருந்து சொல்ல வேண்டும் சொன்னால் அதெல்லாம் தமிழ் தேசிய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை தான் சாரும். நாங்கள் முதல்ல சொல்ல வேண்டும் சொன்னால் முத்துராமலிங்க தேவருக்கு, இப்ப நம்ம சொன்ன பார்த்தீங்களா, தேவருக்கு எப்படி ஒரு அநீதி ஏற்பட்டதோ அதே போன்று இந்த சமுதாய மக்களுக்கு முத்துராமலிங்க தேவர் குரு பூஜை அதுல 144 தடை விதிக்கிறார்கள். டீ போட்டு வைக்கிற அலோ பண்ண மாட்டேன், வாடகை வாகனத்தை அலோ பண்ண மாட்டேன்னு சொல்றாங்க. அப்ப நான் என்ன ஒண்ணு பல்வேறு போராட்டங்கள் எல்லாம் பண்ண நடக்கல. தனிமனிதனாக நின்று நான் அந்த வழக்கை எடுத்து கடந்த 2017ஆம் ஆண்டு உயர் நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்து முத்துராமலிங்க தேவனுடைய ஜெயந்தி விழா தமிழக அரசால் 1979 தமிழக அரசால் கொண்டாடப்படுகின்ற விழா,
அந்த விழாவிற்கு 144 தடையை நீக்க வேண்டும், அதே போன்று வாடகை வைணத்தை நீங்கள் அனுமதிக்க வேண்டும் சொல்லி ஒரு வழக்கு தொடர்ந்தேன். அந்த வழக்கிலே வெற்றி கண்டது தமிழ் தேசிய ஃபார்வர்ட் பிளாக். 2017 ஆண்டிலே வெற்றி கண்டோம். அதனுடைய அடிப்படையில் அதனை தொடர்ச்சியாக என்ன வந்து அன்று இருந்த அரசாங்கம் முத்துராமலிங்க தேவர் பெயரை 6ஆம் வகுப்பு பாடமுதல் நீக்கிறாங்க. என்ன எப்படி நீக்கிறாங்கன்னா, முத்துராமலிங்கனார் ஜாதியை பூரா எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி, முத்துராமலிங்க தேவர் என்பது ஜாதி இல்லை, அது பட்டம். அந்த பட்டத்தை ரிமூவ் பண்றாங்க, எடுக்கிறாங்க. எடுத்துட்டு முத்துராமலிங்கனார் அப்படின்னு போடுறாங்க. அதையும் எல்லா ஃபார்வர்ட் பிளாக்கும் போராட்டுச்சு. நாங்களும் போராடணும், இல்லைன்னா சொல்லலை. எல்லா ஃபார்வர்ட் பிளாக்கும் போராடணும், நாங்களும் போராடணும். அந்த போராட்டத்துக்கு நீதி கிடைக்கல. அதையும் 2018 ஆண்டு, கடந்த 2018 ஆண்டு அதையும் மதுரை உயர் நீதிமன்றத்தில் நான் தான் வழக்கு தொடர்ந்து அதுலேயும் வெற்றி கண்டேன். 7ஆம் வகுப்பு பாட புத்தகத்தில் நான் என்ன சொன்னனும், நான் அபிடேவிட்டில் என்ன சொல்லியிருந்தாலும் அதை அப்படியே போட்டு 7ஆம் வகுப்பு பாட புத்தகத்தில் சேர்க்கணும்னு சொல்லி மதுரை உயர் நீதிமன்றம் அன்று ஒரு உத்தரவை எனக்கு ஆதரவாக நான் என்ன சொல்லியிருந்தனோ அனைத்தையும் 7ஆம் வகுப்பு பாட புத்தகத்தை போகணும்னு சொல்லி அன்று இருந்த அரசாங்கம் எனக்கு உத்தரவளித்து இப்போ வரைக்கும் 7ஆம் பாடத்தில் முத்துராமலிங்க தேவர் என்று சொல்லி நான் என்ன சொல்லியிருந்தனோ அவனுடைய வாழ்க்கை வரலாறு அப்படியே அன்னைக்கு மதுரை உயர் நீதிமன்றம் எனக்கு ஒரு வெற்றி தீர்ப்பை கொடுத்தார்கள். இது எந்த வருஷம் நடந்தது? இது 2018 ஆண்டு, 2018. ஸோ இப்படி தொடர்ச்சியாக 2017 வந்து 144 தடை நீக்கிறதுக்கு ஆர்டர் வாங்கினேன். 2018 பாட புத்தகத்தில் சேர்க்கறதுக்கு இப்படி ஆர்டர் வாங்கினேன். அதே போன்று உங்களுக்கு தெரியும் 2015 தேனியில் எஸ்ஆர் தமிழன் இருந்தார். அவர் வந்து ஃபார்வர்ட் பிளாக்குடைய தீவிர பற்றாளர், நேதாஜியும் தேவரையும் நேசிக்கக்கூடிய ஒரு சிறந்த பற்றாளர். அவருக்கு ஒரு சோதனை வந்து அவர் இறப்பில் வந்து ஏற்பட்டு அந்த இடத்துல ஒரு சின்ன சமாதி அமைக்கிறதுக்கு அவங்க உறவினர் எங்களை போன்றவர்கள்லாம் சேர்ந்து வந்தபோது அந்த அரசாங்கம் அந்த விழா கொண்டாடக்கூடாது, இப்படி அமைக்கக்கூடாதுன்னு சொல்லி, சமாதி அமைக்கக்கூடாதுன்னு சொல்லி அரசாங்கம் ரிமூவ் பண்ணுது. அதையும் எடுத்து உயர்நீதிமன்றத்தில் நான் தான் வழக்கு தொடர்ந்து அதில் அவருடைய தம்பியை வச்சு, சகோதரர் சக்கரவர்த்தியை வச்சு நான் ஒரு வழக்கு தொடர்ந்து அதுலேயும் வெற்றி கண்டேன். இதே போன்று நீங்க பார்த்தேன்னு சொன்னா இப்ப ரீசெண்டா 3 ஆண்டுகள் 2022 தேனி மாவட்டம் கம்பத்தில் குள்ளப்பம்பட்டியில ஃபாரஸ்ட்காரங்க எந்த ஒரு விவசாயி, அவர் இந்த முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவர், அந்த முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவர் என்ற ஒரே காரணத்தினால துப்பாக்கியால சொல்றான் ஃபாரஸ்ட்காரன், வனத்துறையினர். அப்ப பார்க்கின்ற பொழுது அதே என்னைக்குண்டா அதே அக்டோபர் 2023 அக்டோபர் 29ஆம் தேதி நான் தேவர் ஜெயந்தி போயிட்டு வரேன். அப்பதான் போன். அதுக்கு என்னென்ன காரணங்கள் சொல்லியிருந்தாங்க சார்? அந்த சுட்டதுக்கான காரணங்கள் என்னென்ன சொல்லியிருந்தாங்க? அவர் வந்து ஃபாரஸ்டுக்குள்ள வந்து மான வேட்டையாட வந்தாரு, எலக்ட்ரிக் வயர் போட வந்தான்னு சொல்லி அது இல்லை அந்த வழக்கில். அந்த வழக்கை பற்றி பார்த்தோம்னா நிறையா பேசணும், ஒரே நிமிஷம் முடிக்கிறேன். அவருக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஃபாரஸ்டாக இருக்கிறவருக்கு அவர் வேற கம்யூனிட்டியை சார்ந்தவர். அப்போ சில விஷயங்கள் முன்னாடி பண்ணிக்கிறதுக்காரு, அப்போ பண்ண விரும்பல. அடுத்தடுத்து அவர் சுடுவெல்லாம் பண்ணணுமான்னு சொன்ன ஒரே காரணத்தினால இவன் தேவமாறு இப்படி திமிரு பண்ணான்னு சொல்லி கூட்டு போயிட்டு பட்டா காட்டில் வச்சு சுட்டு உள்ள வச்சு கொண்டு போய் போட்டுறாங்க ஃபாரஸ்டுக்குள்ள அத்துமீறி வந்தாரு அப்படின்னு சொல்லி. அத்துமீறி வரல, இவரும் அவரும் கிட்டத்தட்ட நீண்ட கால நண்பர்கள். அந்த ஜாதியை மனசுல வச்சு சுட்டு கொலை செஞ்சுட்டாங்க. அதை எடுத்து அந்த வழக்கை எடுத்து நான் ஒவ்வொன்றும் ஆராய்ஞ்சு அதுல யாரு சுட்டாலும் அவன் ஜெயிலி போட்டேன். அந்த வழக்கெல்லாம் நியாயத்தை. ஆனா இதுல ஒரு பியூட்டி என்னடா, யாரு செத்தான அவனை அக்யூஸ்டா ஃபிக்ஸ் பண்றாங்க. இன்னார் 7 and ஆர்ம்ஸ் ஆக்ட் அத்துமீறி உள்ள வந்தா சுட்டுவிட்டோம், எங்களை வந்து கொல்ல வந்தாரு சுட்டுவிட்டோம் அப்படின்னு சொல்லி அவனை அக்யூஸ்டா ஃபிக்ஸ் பண்றாங்க. அந்த டிசீஸ்ன்றாங்க இறந்தவரை. ஸோ அதை எடுத்து மிகப்பெரிய லெவலில் அரசாங்கத்தை எதிர்த்து ஃபாரஸ்ட் எதிர்த்து மிகப்பெரிய லெவலில் போராட்டம் பண்ணி 2 பேரை குற்றவாளின்னு சொல்லி அவர்களை சிறையில் தள்ளணும். இப்போ மிச்சம் 7 பேரையும் இப்போ உள்ளதற்கு ரெடியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வழக்குகள், இது போன்ற எத்தனை வழக்குகள் இருக்கு. இது போன்ற வழக்குகள்லாம் எடுத்து தமிழ் தேசிய போராட்டத்தில் இந்த சமுதாயத்துக்கு வெற்றி கண்டு முத்துராமலிங்க தேவருடைய பெயருக்கு தமிழ் தேசிய ஃபார்வர்ட் பிளாக் செய்த சாதனைகள் என்றே சொல்லுவோம். நீங்க பார்த்துக்கலாம். இது போன்ற உத்தரவுகள்லாம் வந்து நீதிமன்றம் சென்று மற்ற ஃபார்வர்ட் பிளாக் வாங்கினாங்களா வாங்கலான்னா நான் அதுக்கெல்லாம் வரல. எங்களுடைய முக்கியத்துவம் நேதாஜி தேவர் அவருக்கு ஒரு புகழுக்கு ஒரு களங்க வருகின்ற பொழுது தமிழ் தேசிய ஃபார்வர்ட் பிளாக் தொடர்ந்து கையில் எடுக்கும், சட்ட போராட்டமாக எடுக்கும், போராட்டமாக நாங்கள் எடுத்து பல்வேறு வெற்றிகளை கண்டிருக்கோம். உங்களுக்கு கடுமையான பணிச்சுமைகளுக்கு நடுவில் நம்ம ரைட் மீடியா சேனலுக்கு வந்திருக்கீங்க. நம்ம ரைட் மீடியா சேனல் நேயர்களுக்கு
நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்களோ அதை சொல்லுங்க, என்னுடைய குறுக்கிடல் இல்லாம. ரைட் மீடியா சேனல் வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வர்றேன். பரவாயில்ல, நல்லா சமீப காலமாக நீங்கள் எத்தனை தலைவர்களை கூப்பிட்டு நீங்கள் போன்று நீங்கள் பரப்புரை நடத்தி வர்றீங்க, சந்தோஷம். அதே போன்று மீண்டும் சொல்லுவதுனா தான், தமிழ்நாட்டில் இப்போ சொன்னாங்க திமுக அரசாங்கம் தமிழ்நாட்டில் எங்கேயுமே கஞ்சா இல்லைன்னு சொன்னாங்க. தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா 100% கஞ்சா. ஸ்கூலில், பள்ளியில், காலேஜில் எல்லா இடத்துலையுமே கஞ்சா இருக்கு. இந்த திமுக அரசாங்கம் யாரையும் கண்டுகொள்றதில்ல. அவங்களுடைய ஆட்சி நிர்வாகம் எப்படி இருக்கு நாங்கள் உள்ள வரல. ஆனால் யாரெல்லாம் கஞ்சா கடத்துறானோ, சாராயம் கடத்துறானோ, அவெல்லாம் யாரும் இந்த அரசாங்கம் கண்டுகொள்வதில்லை. அதனால் இளைஞர்கள்லாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் போய் பாருங்க, லைவாக போய் பாருங்க. சும்மா அங்கே உட்காந்துக்கு சேரில் உட்காந்து, சென்னையில் உட்காந்து சும்மா கவிதை எழுதக்கூடாது. ஒவ்வொரு ஸ்கூலும் பார்த்தோம்னா இன்னைக்கெல்லாம் பார்த்தோம்னா கஞ்சா சின்ன பையன் குடிக்கிறான். அதெல்லாம் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. அவன் கஞ்சா குடிச்சு என்ன நிலைமை போவான், அடுத்த ஸ்டேஜுக்கு போவான், வேற வேற தப்பான எண்ணங்களுக்கு போவான். அவனுடைய செயல்பாடு எல்லாமே தப்பா இருக்கும். ஒரு ஒரு பெண்ணு போதுன்னா அவனுடைய எண்ணங்கள் என்ன ஆகும், ரெட்டிப்பா மாறும். ஒரு 20 வயசுக்காரன் கஞ்சா குடிச்சான்னா அவனுடைய தோற்றங்கள் 30-40 வயசா காட்டும். அப்ப அந்த 40 வயசுக்கு ஏற்ற மாதிரி அவனுடைய செயல்பாடு இருக்கும். அப்படி இருக்க அப்ப இயற்கைக்கு மாறாக இருப்பான். ஸோ அதெல்லாம் இந்த அரசாங்கம் கட்டுப்படுத்தணும். அதே வேண்டி டாஸ்மார்க்கில் அது அரசாங்கம் எந்தாச்சும் வந்தாலும் நடத்தும், நாங்கள் அதெல்லாம் தள்ளிட விரும்பல. அதே மாதிரி கொள்ளை பார்த்தீங்கன்னா, கொள்ளை எந்த வீட்டில் போனாலும் கொள்ளையடிச்சு போயிடும் ஒன்று. அதே போன்று கொலைகள் பார்த்தீங்கன்னா அதிகமாக நடக்கும். காரணம்னா கஞ்சா தான். கொலை ஏன் வருது, கஞ்சா குடிச்சிட்டு 2 பேர்ட்டு துட்டை கொடுத்து வெட்டுறான். அப்ப இது இந்த அரசாங்கம் கஞ்சாவை 100% தடுக்கல. 100% மா சுப்பிரமணியன் அமைச்சர் 100% நான் கஞ்சாலாம் தடுக்கல. ஸோ கஞ்சா 100% தமிழ்நாட்டில் இருக்கு. இந்த அரசாங்கம் கஞ்சாவை தடுத்து இந்த மாணவர்கள், பள்ளியில் படிக்கின்ற மாணவனுடைய நலனை கருத்தில் கொண்டா கஞ்சாவை தடுப்பதற்கு தனி பிரிவு அமைக்க வேண்டும். இனி அமைக்க முடியாது. இன்னொரு 10 நாள்ல எலெக்ஷன் வரப்போகுது. அதனால அவங்க எலெக்ஷன் வேலைத்தான் பார்ப்பாங்க. இந்த நாட்டினுடைய மக்கள் மீது அவங்களுக்கு அக்கறைலாம் கிடையாது. இந்த நாடு எப்படி போனா, இந்த நாடு மக்கள் எப்படி போனா, ஏன்னு சொன்னா இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டு முத்துராமலிங்க தேவர், நேதாஜி, இப்படி எத்தனை பேர் இருக்காங்க. வஉசி இருக்காரு, தீரன் சின்னமலை இருக்காரு. ஸோ இப்படி போன்ற தலைவர்கள்லாம் இருக்காங்க. அவங்களாம் அவங்களுக்கு அணுகு தெரியாது. இனி அவங்களுக்கு எலெக்ஷன் வருது 2026, அதைத்தான் பார்ப்பாங்க. ஸோ அதனால இனி அவங்கள்ட்ட போய் நீங்க கஞ்சா ஒழிங்க அப்படின்னு நம்ம சொல்றது வேஸ்ட், நோ யூஸ். ஸோ அதனால 2026 வருகின்ற ஆட்சியாளர்கள் இது போன்ற கெட்ட செயலை யார் செய்தாலும் அந்த சட்டத்தின் கடுமையான தண்டனை விதித்த அவர்களை உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தமிழ் தேசிய ஃபார்வர்ட் பிளாக் கேட்டுக்கொள்கின்றோம். மிக்க நன்றி சார். நன்றி.